மூலிகை ஒன்று உள்ளது. அதன் வேரை மட்டும் குகைக்கு வெளியே வைத்துவிட்டு உள்ளே பேதனம் சக்கரத்தை வரைந்து சக்கரத்திற்கு உயிர் கொடுத்து உள்ளே சென்று தியானிப்பார்கள். அவ்வழியாக வரும் விஷ ஜந்துக்களோ அல்லது கொடிய விலங்குகளோ உள்ளே வராமல் திசை திரும்பிவிடும். அந்த மூலிகையின் பெயர்தான் மதிமயக்கி செடியாகும். இந்த மதிமயக்கி விலங்குகளை மட்டுமல்லாமல் மனிதர்களையும் மதிமயக்கிடக்கூடும். இதனால் பல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சித்தர்கள் அந்த செடியை எவ்வாறு இருக்கும் என்பதை ஓலைச்சுவடிகளில் சரியாக குறிப்பிடவில்லை. அந்த செடியானது நமது உடம்பில் பட்டவுடன் நாம் யார் என்பதை மறந்து காட்டுக்குள்ளே நாம் சுற்றி கொண்டிருப்போம். இதில் உச்சகட்ட ஆச்சரியம் என்னவென்றால், இன்றும் ஒரு சிலர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று இவ்வாறாக மாட்டிக்கொண்டு வெளியே வர தெரியாமல் காட்டுக்குள்ளே இறந்துள்ளார்.